போன் பார்க்கறோம் பார்த்திருக்கீங்களா? நமக்கே தெரியாத 2-3 மணி நேரம் நம்ம டைம் போன்ல இருந்திருப்போம். கொஞ்சம் கூட டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது. எப்படிடா 8 மணிக்கு எடுத்த போன் இப்ப டைம் பார்த்தா 11 மணி. டைம் அப்படி போகுது போன்ல. ஆனா பிசாசு அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காது. நான் பைபிளை திறந்தீங்கன்னா ஒரு தூக்கம், களைப்பு, சோர்வு, தலை சுத்துது. அப்பதான் ஏதாவது ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிடலாமான்னு தோணுது. அப்பதான் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமான்னு தோணுது. அப்பதான் கிச்சன்ல போய் ஏதாவது மீந்தது ஏதாவது இருக்குதான்னு பார்க்க தோணுது. இந்த பைபிள் வாசிக்க என்ன டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். பிசாசுக்கு தெரியும் இதை இவன் தொட்டுட்டானா நமக்கு வேதனை பெருகிடும். பிசாசு ரொம்ப தந்திரசாலி. அதனாலதான் உன்னை பைபிளை விட்டு தூர வச்சிருக்குது பிசாசு. நீ பைபிளோடு இணைய ஆரம்பிச்சிட்டினா, போனுக்கு கொடுக்கிற நேரத்தை நீ வேதாகமத்துக்கு கொடுக்கிற நபரா மாறிட்டினா, நீ விடுதலை ஊழியனா மாறிடுவ. நீ பிசாசுகளை துரத்த ஆரம்பிச்சிடுவ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். உன் வீட்டுக்குள்ளதுக்கு பிறகு மந்திரம் செய்வன செயல்பட முடியாது. ஏன்? நீ வசனத்தை வாசித்து வாசித்து வாசித்து